என்ன இன்னும் அண்ணா அண்ணிய காணவங்க அண்ணா அண்ணி தெரியலைங்க. நீ நக்கல் தாண்டி இன்னும் நீ இப்படிதான் பேசிட்டு இருக்க. பரவாயில்லைங்க. அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லைங்களா? வேண்டாம் ரொம்ப சோதிக்கிறீங்களே, ரொம்ப ரொம்ப படுத்துற நீ பாத்துக்கோ. நான் உண்மைதானே சொன்னேன். நீ சொன்ன ஓய், வீட்டுக்கு போலாம். அடுத்தது எல்லாம் டச்சரா இருக்காங்கல்ல. ரொம்ப 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 டார்ச்சரா இருக்காங்க. என் பாயே டென்ஷன் ஆகுற அளவுக்கு இருக்காங்க போல. ஆமா, எங்க போனா? லிங்க தாத்தா தான் கூட்டி போயிருக்காரு. பிள்ளைங்க தத்தா எதுக்கு? எனக்கு என்ன தெரியும்? வாடா பேரா நிறைய ஊரம் எழுந்து போயிட்டாரு. அவ்வளவுதான் தெரியும். அவ்வளவுதான் தெரியும். நோண்டி நொங்கு எடுப்பீங்களே. நான் கேட்கறது இல்லை. நான் வாயை திறந்தாலே நோஸ் கட் ஆகுது. ஆனா நம்ம அவனை வருத்தோம். அவனை வரதும் ஆமா, இந்த குடும்பத்துல யார்கிட்டயும் பேசுறதாவே இல்லை. பேசினாலே நோஸ் கட் பண்றாங்க. ஹாஸ்கட் பண்ண தயாரா இல்ல, எவ்வளவு வேணா கேட்க ரெடியா இருக்க. ஆனா என் கூட பேச மாட்டாங்க. மேடம் குதிரவாள்ல தானே இருந்தீங்க. ஐயா, நான் கேட்டேனே பின்னா அது பிடிக்காதே. சும்மா தான் பின்ன. அந்த பூ வேஸ்டா தானே போச்சு. அதனால பின்னி திருப்பி வச்சுட்டேன். அதனாலதான் வச்சுங்க. ஆமா, அதனாலதான் வச்சேன். என்ன ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ரொம்ப நக்கலு. இருக்கட்டும், பேசுங்க பேசுங்க. என்ன பண்றது, விதி. வாங்கி கட்டிக்கிறேன். வாங்கி கட்டுறீங்க. ஆமா. ஆமா. ஓ, அண்ணிய நாத்தினால கூட்டு சேர்ந்துட்டீங்க. நாங்க 2 பேர் கூட்டு சேர்ந்து உன்னை ஓட்டுறோன்னு சொல்ல போறேன். வேண்டாம், அவ யாரோ நான் யாரோ போதுமா? தானே அவ கிடக்குறா. நடிக்காதீங்க நடிக்காதீங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன கட்டி விட்டுட்டீங்க. எனக்கு தெரியுது. லவ் ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கூட லவ். வேண்டாம் லவ், அழுதுடுவேன். பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஏத்துப்பி. என்ன கொடுத்தாலும் ஏத்துக்க. எனக்கு தடை வந்ததுன்னா அடையா உன்ற புருஷன் தானே. எனக்கு தெரியாது. யார் வேணா தடுங்களா இருக்கலாம். புருஷனே தடுத்தாலும் உன் பனிஷ்மெண்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், செய்யும். நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக, உறுதியாக. போதும். உறுதியா 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 ஆமாங்கிற. அப்ப நான் ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு போயிட்டு 4 ஸ்கூப் ஐஸ் வாங்கி தரணும். பெரிய டாஸ்கா. பார்த்தீங்களா? ஏய், இப்பதான் தொண்டை சரியாக தட்டி வாங்கிட்டாரு. இங்க எடுத்துட்டு போய் செக் வச்ச பத்தியா? அப்புறம் உங்க இஷ்டம். இல்லைன்னா கோவமா தான் இருப்பேன். பாரு, எப்படி போறேன் நான் பாக்குறேன். வாங்கி தரேன், அது என்னோட பொறுப்பு. அப்போ ஓகே. சீக்கிரம் குஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல அங்க ஓகேவா? ஓகே ஓகே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. டீல் ஓகே. விஷயம் பேசுறீங்க. அப்படி பேசிட்டா செஞ்சு விட்டுருவாரு. அப்புறம் என்ன கேள்வி? போட்டு வாங்கிடுவாரு. வரி அந்த பையன் கிட்ட போனாவே அப்ரூவல் ஆயிடுற. யோசிச்சு இதை மறந்துடு, அழிச்சிடு. நான் எதுவும் சொல்லல. ஓகே ஓகே. பிளான் வேணா போடுமா? என்ன மீறி அங்க என்ன நடக்குது நானும் பாக்குறேன். உஷாரா இருக்கு. ஓகே ஓகே. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வரண்டா, உட்காருங்க. அப்புறம் பேச. லேட் வரையும் உள்ளாராச்சு. ரெடி ஆகணும்ல. அதனால புது பொண்ணு இல்ல, என்ன ஓட்டாதீங்க. சேச்ச, உண்மையா சொல்றோம். இதுக்கு திருத்திரு முடிச்சிட்டு இருக்க. அவர் 2 நாளா அப்படிதான் இருக்கா. காயக்காயிராதீங்க, அப்புறம் ஏதாவது சொல்றவா. வேண்டாம் சொல்ற. அவ ஏதாவது உளறிடுறா, அதை வாங்கி கட்டுறா. என்னன்னே தெரியல. 2 நாள் அவளுக்கு நேரம் சரியில்லை. அதனால அவன் மானம் வரதா இருக்கணும் முடிவு பண்ணிட்டான். என் செல்ல குட்டி மூணு வருதமா? என்னடி என்ன என்னவோ யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன வெளியே போறீங்களா? நாங்களா? இல்லையே. ஏன்? இல்ல, இவ்வளவு நகை போட்டு கிளம்பி இருக்கீங்களே. அது வந்து இங்கே வெளியே இல்ல, இங்கேதான் இருக்க போறோம். இதெல்லாம் போட சொன்னாங்க, போட்டேன். இவ்வளவு போட்டிருக்கீங்க, கஷ்டமா இல்ல? நான் தான் சொன்னேனே, ஏன் வாய்க்கிட்ட போறீங்க? வில்லகமா கேட்டு இருக்க போறா பாருங்க. என் குழந்தைக்கு யாரும் மந்திரிச்சு விட்டாங்களோ? இல்ல, எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. புருஷனை பாட்டி சண்டை போட்டுட்டே இருந்தாங்கல்ல, அதுவே எனக்கு ஒரு சந்தேகம் தான். இப்போ அவர்கிட்ட தள்ளி வந்துட்டா. ஆனா தள்ளி வந்துட்டா ஏதாவது ஒரு வாய் கொடுக்குறா, வாங்கி கட்டுறா. மொத்தத்துல எல்லாம் வாங்கி கட்டுற விஷயமாவே இருக்கு. என்னன்னே புரியல. நான் ஜாதகத்துல போய் நல்லா ஜோசி கரெக்டா காட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றத பார்த்தா அவன் ஏதாவது பண்ணி வச்சிருக்க போறான். நீ பதில் சொல்லல. மாட்டிட்டேன். ஆமாலிங்க. ஏன் அத்து, என்னதான் பிரச்சனை? அதிகமா பேசினா வேற மாதிரி பேசிடுவான்னு அர்த்தம். நாத்தோன் மாதிரி நாத்தோன் டோன் மாறும்ல. அது யூஸ்வல் நாத்து. இப்ப இங்க இருக்கிறவ இல்ல, இல்ல வேற மாதிரி. இவ்வளவு போட்டு போறீங்க, உங்களுக்கு அன்கம்ஃபர்டா இருக்காது நைட்டு? பார்த்து உன் பக்கத்துல இருக்கணும் பாரு. இந்த என்ன கூத்து விட்டுற. நான் அந்த பக்கம் திரும்பி இருக்கானே. பாப்பான்னு தானே நானே திரும்பி இருக்கேன். இதுதான் சின்ன புள்ளன்ட்டு வீட்டுல எல்லாம் டெக்கரேட் பண்ணக்கூடாதுன்றாங்க. அது ஏதோ அப்பாவித்தனமா கேட்டுட்டா.
வேண்டாம். டேய் நான் சொல்லணும் அமைதியாடா. என்ன எல்லாம் ஏன் அப்படி பாக்குறீங்க? அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இருக்கிறது உங்கள் அது விவரம் இல்லை. நல்லா மார்க்க மாட்டாடா தெரியும். தூங்கும்போது இப்படி தூங்குவியா? தூங்கும்போது சொன்னேன்ல என் குழந்தை அப்பாவிடா. அவ அப்பாவே தூங்குறத பத்தி கேட்டிருக்கா. அப்ப நீ தான் ஃபீல் பண்ணும், நாங்க இல்ல. என்னவோ சரிதான்டா. ஒரு நிமிஷம் நான் கூட என் தங்கச்சி சந்தேகப்பட்டுட்டேன். என்ன இவ்வளவு விவரமா பேசிட்டாலேன்னு. என்னடா என்ன? இல்ல மச்சான், அந்த காலத்துல ஒரு படம் இருக்குல்ல, கல்யாணம் ஆகும் பிரம்மச்சாரின்னு. அது மாதிரி யாராவது இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். ஆனா ஃபியூச்சர்ல நீ இருப்பேன்னு நினைக்கிறேன். அவனே அவ்வளவுதான் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல உங்க எதிர்காலம் இப்ப தெரியுதா? கொன்றுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப வரைக்கும் போராட்டிட்டு தான் இருக்கீங்க. நான் பாத்துக்கிறேன். யூஷடா. என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? உலகமான போயிட்டு வந்திருக்கேன். என்ன ஏன்? எனக்கு அன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல. ஆமா, அதுக்கு என்ன? இப்படிக்கு உங்களுக்கு என்ன நாள்? என்ன நாள்? ரூம் எடுத்து டெக்கரேட் பண்ண போனீங்க. அவங்க தூங்க போற பெட்ரூம் அதனால டிசைன் பண்ண போனேன். உங்க போற பெட்ரூமா? அது என்னவோ சரி. என்ன ஓட்டுறீங்களான்னு அவ்வளவு வாய் மூடி போக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஓட்டலுக்கு நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அவங்களுக்கு எங்க ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் அலட்டி நடந்துச்சு இதெல்லாம். குத்துக்கொள்ளமா இருக்காடா. அப்ப எனக்கு நினைச்சேன் உனக்காடா. என்ன புசுக்கு அசிங்கப்படுத்திட்ட? நான் எங்க அசிங்கப்படுத்தினேன்? பேரு போற போக்கில் உண்மை சொல்றேன். என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. மாஞ்சி மாஞ்சி அண்ணன் முடி போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி கலாச்சிட்டு அவங்கள. அவங்க பெட்ரூமா டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். ஒருத்தன் பண்றதுக்கு கூட நம்மளோட ஹெல்ப்பும் இருந்தா நம்ம பண்ணதா இருக்குமேன்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லைல்ல. இன்னும் சவுண்டா சொல்றாத. உங்ககிட்ட தான் சொல்றேன், நீங்க கேட்டீங்க நான் பதில் சொன்னேன். என்னன்னா இப்படி சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதும் நடிச்சது. என்னடி என்ன வாயாடுற? என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையதான் சொன்னேன். எனக்கு இது ஒரு யூஷுவல் டே யூஷுவல் நைட் அப்படிதான் தோணுது. எனக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே இல்லையே. உங்களுக்கே இல்ல? உண்மைய சொல்லணும்னா இல்லதான். பார்த்தல நான் டேமேஜ் ஆயிட்டு இருக்கேன்டா இங்க. உண்மையை சொல்ல, உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஃபீல் இருக்கு. என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு அபிஷியலா ஜாலியா இருக்க போறோம், அவ்வளவுதான். நமக்கு அவ்வளவு செலவு பண்ணிட்டு டெக்கரேட் பண்றாங்க. அது அவங்க சந்தோஷத்துக்கு. சரி அப்படியே ஒரு நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்ற தாட் தான். இப்போ கழுவி ஊத்துறது கரெக்ட். கரெக்ட் தான். இருந்தாலும் ஓப்பனா கழுவி ஊத்திருக்க வேண்டாம். என்னமோ சொல்ல வரேன் பொண்டாட்டி, என்ன கிட்ட வர இருக்கு. ஏன்னாச்சும் இப்படி சொல்றேன். நீங்க நேத்தெல்லாம் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருந்தீங்க, அது ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு. தாலி கட்டுற வரைக்கும் அதை நான் ஃபீல் பண்ணேன். ஏன் தாலி கட்டி கொஞ்ச நேரம் வரைக்கும் கூட உங்க முகத்துல நான் அதை ஃபீல் பண்ணேன். அவன் கையால கல்யாணம்ன்றது அவன் பண்ணி பண்ண மாட்டானான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ வந்ததுக்கு அப்புறம் அது கன்ஃபார்ம் அப்படின்னு இருந்தாலும் அந்த டே அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன்ல. ஸோ அது நடந்தது ஒரு மாதிரி கியூட்டா இருக்குல்ல, அந்த கியூட் மூமெண்ட். அதனால அது ஒரு ஈகரா இருந்துச்சு. அந்த ஈகர் இப்போ உங்ககிட்ட இல்ல. என்ன லவ் சொல்ல வர? உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால அவங்க தாலி கட்டுறதை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளோ வெக்கப்பட்டாங்க. சுற்றி இருக்கவங்களும் அவங்க சீக்கிரம் அவங்களால பார்க்க முடியல, ஒரு ஷைனஸ் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சுல்ல. பட் இதுன்றது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இது இன்னமும் ஒரு டே அப்படிதானே இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே நீங்க சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் நைட் அந்த ஃபீல் அவங்களுக்குள்ள இல்லை. அவங்கக்குள்ள அதெல்லாம் இருந்தால் நம்ம முன்னாடி இப்படி உட்காந்துருக்க மாட்டாங்க கேஷுவலா. அப்படியே உட்காந்துருந்தாலும் அவங்க ஃபேஸ்ல இருந்த ரெட்டிஷ்னஸ் இருந்திருக்கும், அதெல்லாம் மிஸ் ஆகுது இல்ல. அது ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ண முடியும், அதான் அவங்க முகத்துல இல்லை. அதுதான் ஃபீல் பண்ணேன். இந்த டே இந்த நைட் அவங்களுக்கு மெமரபிளா இருக்காதுல்ல. எனக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் நடந்த விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேளு, அவங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்காது. அது ஒரு இதுல கிரியேட் ஆன விஷயம்ல. ஆனா இந்த டே இது டைமிங் அப்படின்னு சில விஷயம்லாம் இருக்குல்ல, அது என்னைக்குமே மெமரபிளா இருக்கும். இருக்கும்தான். ஆமால, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால நான் நார்மலா கேட்டேன், நீங்க கேஷுவலா ட்ரெஸ் போடுவீங்க அதை போட வேண்டியதானே அப்படின்னு. நமக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த ரூம்ல ட்ரெஸ்ஸுங்க இருக்கு, மாத்திக்கிறதா இருந்தா அப்புறம் உள்ள போய் மாத்திக்கோங்க. ஓகே, நான் இவ்வளவு டேமேஜ் பண்ணிக்கூடாது, ஃபீலிங்கா தான் இருக்கு. அப்படி இல்ல, நீங்க இதே வெக்கப்பட்டு போயிருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேனா, சே அது மிஸ் ஆகுதுன்னு ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். நல்லதா இருக்கும்ல, ஆனா எனக்கு வரலையே. அழகிடுச்சுன்னா வராதுமா. போதும். நான் உங்களை தப்பெல்லாம் சொல்லல, நீங்க வாழ்ந்த கல்ச்சர் வேற. நீங்க எங்க கூட இப்படி இருக்கிறதே பெரிய விஷயம் தான், இதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறது இன்னும் பெரிய விஷயம் தான். நீங்க கேட்டீங்கன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க கேட்கலன்னா அதை நான் சொல்லிருக்க கூட மாட்டேன். ஹலோ, இங்க உங்க பொண்ணு எங்கேயும் பொண்ணு கழுவி ஊத்திட்டு இருக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க?
இல்ல அவன் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றான்றத யோசிச்சனா இப்போ அவ சொல்றால உண்மைதானே. ஏதோ ஒரு ஈகர்லையோ இல்ல ஏதோ ஒரு தாட்னால ஒண்ணு சேர்றதுன்றது சிலது தவிர்க்க முடியாத காரணமா இருக்கலாம், இல்ல நம்மள மீறிய விஷயமா இருக்கலாம். அதை பத்தி யோசிக்க விரும்பல. ஆனா இப்படி ஒரு நாள், அந்த ட்ரீம், காலையில ஆசைப்பட்ட ஒரு கல்யாணம், ஈவினிங் ஆசைப்பட்ட லைஃப், அது மாதிரி நினைச்சு வர ஒரு வெக்கம் நல்லா தான் இருக்கும்ல. அப்படி ஒரு லைஃப் பார்த்தா கியூட்டா தான் இருக்கும்ல. அவர் ஒரு ஃபியூச்சர் சொல்லி காட்டுறாரு. ஏய், ஒண்ணும் பண்ணலடா, சும்மா சொன்னேன். நம்ம ஃபியூச்சர் ஓகேவா. நான் பார்த்தேன். ஒரு 5 நிமிஷத்தை ஷாக் ஆயிட்டடா. உன் ஃபியூச்சர் இவனுமா அப்படின்னு. இல்லடா, பேச்சுவார்த்தை தானே போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை சரி, கொஞ்சம் பாய் பெஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோயா. நின்றுவேன். இல்லடா மச்சான், நானும் நல்ல பையன்டா. என்ன நம்பிட்டேன். இந்த பதில் உங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த கேள்விக்கு என் பொண்ணு இன்டைரக்டா பதில் சொல்லிட்டான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? எனக்கு தனியா பத்தி தூங்குவேன். ஏன் என் உங்களோட தான் தூங்குவேன். பார்த்து உன்னை யாரு ஆமால, எனக்கு கூட அப்படி ஒரு லைஃப் தப்பா. எனக்கு கூட நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படித்தான் எனக்கும் அந்த லைஃப் வந்துருக்கும்ல. பரவாயில்ல, இது என்ஜாய் பண்ணுங்க. விதி மாத்தணும்னா மாத்த முடியுமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. மாப்பிள்ளைய மாத்திக்கோங்க, ஆப்ஷன் கிடைக்கும். மாப்பிள்ளைய மாத்தணுமா? ஆப்ஷன் லேட்டா குடுக்குறியா? நான் இத்தனைக்காக தான் அவனே கட்டியிருக்கேன். ஏன்னா நான் கிட்ட சைடும் போல இருக்கு. அது அழிச்சு போல இருக்கு. குடும்பம் மாதிரின்ற எல்லாரையும் ஓட விட்டுச்சு. ஓடுங்க, நீ பழிச்சுப்பாங்க. வாழ்ந்துட்டுமா அவளே என்னடி தங்கடி என் வயிறும். ஓகே இருக்க வர ஷாக்கு கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. மரியாதை உனக்கு அதுவே ஜாஸ்தி. போதும், என்ன டேமேஜ் பண்ணது போதும்னு. என்ன பண்றீங்க? கிளம்பு வீட்டுக்கு. அது என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்கு எப்ப கிளம்புன? என்ன போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். கொஞ்சம் கொலவ போறேன்னா போராட்டி இருக்கிறதாலும் கொஞ்சம் கொள்ள வேண்டாம். ஒழுங்கா கிளம்புங்க. 3 பேரும் கிளம்புங்க. 3 பேரா? யாரு? நீ உன் அண்ணியும் உன் நாத்தனாரும் 2 பேரும் கூட்டு கிளம்பு. அதுக்கு பின்னாடி இருக்காங்க 2 பேர். அவங்க அப்ப என்னோட தாத்தா கூட ஒருத்தர் போயிருக்காரு. அவங்க பசங்க தானே, அவங்க இருக்கட்டும். சட்டம் பசங்களுக்கு ஒண்ணு பொண்ணுங்களுக்கு ஒண்ணு. அவங்க இருந்தா நாங்களும் இருப்போம். தானே கேம் பண்ணட்டியா? பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்ட வாயை உடைச்சிருவேன்னு. யாருமே சப்போர்ட் வரலையே. என்ன தாத்தா, ஏன் தாத்தா அவளை ஓட்டுறீங்க? என்ன ஓட்டுறதுக்கு? சின்ன பசங்க கிளம்புங்க. எது பிரசவம் பார்க்குற டாக்டர் உங்களுக்கு சின்ன பசங்க? அங்க ஒருத்தி இருக்கால, அவ அதுக்கு தான் படிச்சுன்னு இருக்கா. இவ ஆல்ரெடி ஒரு பிரசவமே பார்த்துட்டா. 10க்கு ஹார்ட் சர்ஜன். இவங்கெல்லாம் உங்களுக்கு சின்ன பசங்களா தெரியுறாங்க. ஆனா கல்யாணம் ஆகலடா. ஏன் தாத்தா இன்னும் பட்டிக்காடு மாதிரியே நடந்துக்கிறீங்க? வாங்க தாத்தா, வயசாகல. ஒண்ணு இருக்க சொன்ன பத்தி அதான் தப்பு. நீயும் கிளம்பு. உனக்கு என்ன இங்க வேலை? என்ன வேலை? ஆவல கல்யாணம் ஆகாத பசங்களா இருக்கக்கூடாது. கிளம்புங்க. தேவையா அந்த லூஸ் கட்டு யார்கிட்ட? அம்மா டீ அப்படி கத்து என்னாச்சு? ஆருங்கம்மா, இவங்க எல்லாம் என்ன போன்றாங்க. வாயை திறக்கிறது என்ன மிரட்டி வச்சிருக்காங்களே. இது ஆ நானும் வரேன். டீ வேணாம், வாடி நம்ம போலாம். சிக்கா ஒழுங்கா கிளம்பிடுன்னு. ஏன் தெத்துறீங்கல்ல? நான் வரவே மாட்டேன். என்ன சொல்ற? நான் வரமாட்டேன் தொட இந்த வீட்டுக்கு. நாளைக்கு வா. 19 கம்முன்னு இருந்தீங்கல்ல, நான் வரமாட்டேன். நான் என் வீட்லயே இருந்துக்கிறேன். எங்களுக்கு நஷ்டமா? கடை வாங்க போலாம். இது நல்லா இருக்கு. ஓகே குட்டி மாவா போலவா. இங்க போய் பொண்ணு காத்துட்டு இருக்கா. நீ போடா. கிளம்பிட்டோம். நீங்களே சந்தோஷமா இருங்க உங்க வீட்டுல. பின்ன எங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க. உள்ள சேர்க்க மாட்டேன். யார் வீட்டுல யார் சேர்க்க மாட்டேன்? வீட்டுல உங்களை சேர்க்க மாட்டேன். யார் வீடு? என் அண்ணன் வீடு. என் அண்ணன் புள்ள தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் அது என் வீடு. வீடு? ஆமா, உங்க வீட்டுல இருந்து என்ன தெத்துனீங்கல்ல, என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. வந்தா சேர்க்க மாட்டேன். மாட்டேன். கல்யாணம் ஆனவங்க என் வீட்டுல அலோடு இல்ல. ஏன்டி? ஏன் இல்ல, கல்யாணம் ஆகாதவங்க இருக்க கூடாதுன்னா என் வீட்டுல கல்யாணம் ஆனவங்க இருக்க கூடாது. அதனால வர தேவையில்லை. அவங்க உங்க டேடிய சேர்த்தியா? கல்யாணம் ஆயிருக்குமே. உங்களை டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டு வர சொல்றேன். என் புருஷனுக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்துருவேன். இருங்க, என்ன இவ்வளவு பேச்சு பேசுனீங்கல்ல, நாளைக்கே வருது விவாகரத்து நோட்டீஸ். தோஷம் பண்ணி விட்டுருங்க. அந்த வீட்டுக்கு வந்துட போறீங்க. அண்ணன் வீடுன்னு சேர்க்க மாட்டேன். சேர்க்க மாட்டேன். நான் இங்கே இருந்துக்கிறேன். எங்க அப்பா சொத்து, இதுலயும் உங்களுக்கு அலோடு இல்ல. வேற உங்க அப்பா வீட்டுக்கு போய்க்கோங்க, ஊருக்கு. நான் ஊருக்கு போகணும். இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்ல. தந்தமே உங்க அப்பா. ஏதாவது ஒரு வீடை கேட்டு வாங்கிக்கிறேன். தர முடியாது. தர முடியாதுன்னு சொல்லுவேன். சொல்லுவேன். உங்க டேடிக்கு மட்டும் தானே, உங்க அப்பாக்குமா? பின்னாடி தானே நின்னீங்க. உங்களே சேர்க்க மாட்டேன். நீயும் சேர்க்க மாட்டேன். ஆமா, மாட்டேன். வேற நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவேன். பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவேன். ஆமா, முதல் வேலையை போய் எங்க டேடிக்கு எங்க அப்பாவுக்கு பொண்ணு பாக்குறது தான். பார்க்க போற?
எங்களை மாதிரி இழிச்சவை வேற ஒருத்தி கிடைப்பாளா? உங்களை மாதிரி இல்லை, நல்ல பொண்ணே கிடைக்கும். கிளம்புங்க. இவ்வளவு பேச்சு பேசினால அவளை முதல்ல கிளம்பு. இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பி ஆகணும். அதனால இது உங்க வீடு, தெரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். வீட்டு பக்கம் வந்துட போறீங்க. கேட்க மாட்டேன். பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இவங்களை உங்க வீட்டுல சேர்ப்பீங்களா? யாரை கேக்குற? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்கள தான் கேக்குறேன். நான் தங்கச்சின்னு சொல்றாதாமா. இந்த பயம் இருக்கட்டும். அப்புறம் அடுத்தவரு ஓனரே நீ தானே, உன் இஷ்டம் தான். போனரே அவதான். இது உங்க அம்மாவோட சொல்வியாடா? சொல்ல ரெடி. அவ சொல்ல விடுறாளான்னு கேளுங்க. எங்க கேட்கல. நீங்க என்ன கேட்டீங்க? சம்பாரிச்சு விட்டு கேட்கணும். நீங்க சொல்லிட்டாரா? உங்களுக்கு அந்த வீடு சொந்தம் இல்ல, வந்துருக்கு எதிர போறீங்க, சேர்க்க மாட்டேன். இந்த வாய் இருக்கே ஒரு கட்டல் இருக்கீங்க. ஜீவா, நம்ம கிளம்பலாம். நமக்கு எதுக்கு அடுத்தவங்க வீட்டுல இருக்கணும்? அதுதான் நான் சொல்றேன். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். கழுத்தை பூச்சி சத்துக்குள்ள பின்னாடியே வந்து சேருங்க. அடிக்கிட்டே போலாம். ஐயா, என்ன எல்லாத்துக்கிட்ட வராங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கூட்டிட்டு போகலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, போலாம். ஒரு 5 நிமிஷம் கூட பேசணும்னு இருந்துச்சு, அவ்வளவுதான். பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கிறேன். ஒன்றும் இல்லை, தாத்தாவை வந்து பிரபா கூட்டு போயிருக்காருல, எங்கேன்னு கேட்டு நாங்கள் வந்து பிரபாவை கூட்டு வரோம். இல்லை தாத்தா எங்கே விடணுமோ அதை பார்த்து நாங்கள் பண்றோம். பண்ணிட்டு பொறுமையா வரும், புரியுதா? அதுக்கு நான் கூட பேசிட்டு இரு. கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் சொல்றேன்ல. வரமாட்டாடா, அதெல்லாம் வருவா, கூப்பிட்டு போ. சரிடா, வந்து என்ன வந்துடும், என் தரத்தில் போர் இருக்கும். சரிடா, இதெல்லாம் பேசி கொஞ்சம் முடிச்சிடணும், அதுக்கப்புறம் எங்க கிட்ட கொடுத்துடணும். சரிடா, புரிஞ்சுது. கிளம்பிட்டோம். சாப்பிட்டு போ. வீட்டு சாப்பாடு நீங்களே சாப்பிடுங்க, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. மதியம் கூட சாப்பிடல நீ. எடுத்துட்டு அந்த சாப்பாடு நீ தொடவே இல்லை. சாப்பிடாம வந்திருக்கா? மணி சக்கரை பொங்கல் எடுத்துட்டு வந்தாங்க, அது சாப்பிட்டு மேடம் கை ஃபுல் ஆயிடுச்சு. சாப்பாடு வேற ஆனிச்சு. மண்டபத்தில் ஒரு பாயசம் தான், பாயசம் வடை இதை மட்டும் தின்னா சாப்பாடு கொஞ்சம் இறங்கும். திருப்பி சக்கரை பொங்கல், பாயசம் வடை, அவ்வளவுதான். தேவையில்லை. எங்க அத்தா எனக்கு ஏதாவது வாங்கி தருவார். அமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு போங்க. தின்னுக்கோங்க. எனக்கு எங்க அத்தா வாங்கி தருவார். நான் பெரிய சாப்பாடு தர மாட்டாரேம்மா. செஞ்சு தருவார். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அச்சவங்க அத்தானாச்சு, எப்படின்னா போங்கம்மா. இங்க சமைச்சு வச்சிருக்கு. எங்க அத்தனுக்கும் தேவை இல்லைன்னா தேவையில்லை. பாரா அவள. அதே குட்டிமா வீட்டு விட்டு போக சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? நான் சமைச்சு கொடுத்துக்கிறேன். இல்லை நாள் பிடிச்சதை நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். செல்லத்துலதான் அது ஓவரா ஆடுது, பாத்துக்கோ. தேவையில்லை. இதோட தங்கச்சி சாப்பிட தேவையில்லை. அவ்வளோ வர வேணாம் பண்ணீங்க, நாளைக்கு வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டா. அதான் வரத்தா விளையாண்டு போங்க, உங்க பிச்சு நடக்கா. சப்பமா பிடிச்சி வச்சுப்பா. அதான் நடக்கும். நாங்களும் அங்கதான் இருக்க போறோம். யாரும் இங்க வர மாட்டீங்களா? மாட்டோம். இப்படி பண்றீங்க? நாளைக்கு கிளம்புறீங்க, நாளன்னைக்கா அதுக்கு மறுநாளவே நாங்களும் கிளம்புறோம்ல, அதனாலதான் நாங்க கேங்கா இருக்க போறோம். பாபு அவளை இருக்க கொடுத்துருங்க. வருவீங்களா? அங்கதான் அங்க பாத்துக்கிறேன். பாத்துக்கோங்க. இப்படி தள்ளிட்டு வரீங்களே, வெக்கமால? இல்லை, அந்த அளவுக்கு வச்சிருக்க பத்தியா, அதை நினைச்சதான் வைக்கமா இருக்கு. அப்புறம் இது நல்லா இறக்கி விடுங்க. மற்றவங்களாம் எங்க? வருவாங்க உங்களுக்கு கடத்தல, புரியுதா? நடத்தினாலும் பிரச்சனை இல்லை. இல்லை இறக்குங்க. பிரச்சனை இல்லைன்னதுக்கு அப்புறம் இறக்குங்க. மேன் இறக்க சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க? ப்ளீஸ் இன்ச்சிடு விடுறேன், போதுமா? அது போதும். பேர் தான் உங்க ஊர்ல விடுறது. அது என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன கேள்வி? பார்த்தீங்க? ஆமா. சரி, ஞாபகப்படுத்திடுறேன். ஐயோ, என்ன இது? இங்க தான் எல்லாத்துக்கும் ரெடி இல்ல. இதுக்கு அவங்க என்ன கிட்ட ஏனோ அது நான் சொல்லி இருக்கு, புரியலையா? புரிய வைக்க போறேன், புரியலையே. ரெடியா? அது நான் தாலி கட்டிட்டேன், உனக்கு தெரியும்ல. அம்மி, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பண்ணேன் அதை மட்டும் தான் நான் சொல்றேன். நீ அதை நினைக்கணும், நீ அதை பண்ணணும் நான் சொல்லல, புரியுதுல்ல? என்னை பொறுத்த வரைக்கும் நான் கட்டிட்டேன், அவ்வளவுதானே? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படித்தானே? அப்போ கல்யாணம் ஆயிட்டு என்ன கேட்கணுமோ தானே கேட்கறேன். அது பதில் தான் கேட்கிறேன், ரெடியான்னு. அது இவ்வளவு சொல்லி அவர் கேட்கிறாரு, இவர்கிட்ட எப்படி நான் நோ சொல்ல போறேன்? என்ன, எஸ்ஸா இல்லையா? சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நோ சொல்லி மூடட்டும், பண்ண முடியாது. என்ன நடக்குது நடக்கட்டும், அவ்வளோதான். ஒரு வாட்டி நான் மறுத்துட்டும் இருக்க முடியாது, நானும் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாதுல்ல. என் ஆசை அவர்கிட்ட திணிக்கிறதும் தப்பு தானே. என்ன, எஸ்ஸா நோவா? அது சீக்கிரம் சொல்லு. அது எஸ். சொன்ன கேட்கல. எஸ். இவளா எஸ் சொல்றா? நம்புற மாதிரியே இல்லையா? சுமனியா சொல்ற? என்ன பத்தி சொல்லு.
அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இதுக்கு என்ன பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லு. இல்லை பார்த்தா சொல்கிறேன். நேருக்கு நேர் என்னை பார்த்து சொல்லணும். சொல்லிட்டேன்ல. பொண்ணு என்ன வேணா பண்ணலாம். ஏய் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு கேள்விக்கெல்லாம் பதில் வரணும். பண்ணலாம். இது தடையும் இல்லை. அது பதில் பதில் பதில்மா பதில். இல்லை.